வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எக்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்போட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டல்னு ஒரு ஆப் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் எக்ஸ் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த வித்ட்ராலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். அதாவது எக்ஸ்போர்ட்டல்ன்ற அந்த ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ராலை நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஆப்லேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் இருந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் எக்ஸ் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ இதுக்கு வீடியோ போடுறீங்க, இது ரொம்ப சிம்பிளானு கேட்டிங்கன்னா இது சிம்பிள் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்கள் ஒன் டைம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நிறைய ப்ராசஸ் இவங்க கொடுத்து வச்சுருக்கானுங்க. எல்லா ப்ராசஸையும் நான் வீடியோவில் தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. இந்த ஆப்பை எப்படி கிரியேட் பண்ணுறத ஃபுல் போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டல் ஆப் வீடியோ ஒரு போஸ்ட் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலகிராம் பேஜுக்குள்ளே போயிடும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை எப்படி ஃபுல் டீட்டெயிலாக கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிள் தான். ட்ரஸ்ட் வாலெட் மேலே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு போஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்குள்ளே வந்து இந்த மேலே அப்படியே வந்துருங்க. அப்படியே 1 2 3 வயசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பை எப்படி கிரியேட் பண்ணுற ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்போட அட்ரஸை நம்மளோட டாக்டர் எக்ஸ் ஆப்பில் எப்படி கனெக்ட் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ டாக்டர் எக்ஸ் ஆப்போட இந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் எக்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இணைக்க போகிறோம். இணைச்சா தான் நம்ம டோக்கன்ஸை வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு 4 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தேவை வேண்டியதாக இருக்குது. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சன்வேவு, கிரிப்டோ, அதுக்கப்புறம் சீலேண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். அப்படி போட்டு யூஸ் பண்ணுற யூசர்ஸ் டேரெக்டாக நீங்கள் எடுத்துங்க. இல்லை இது வரைக்கும் இந்த 4 ஆப்பையும் நான் பார்த்ததில்ல. ப்ளஸ் இந்த கால் பாட்டுன்ற ஒரு பாட்டையும். ஸோ இது ஆப் தான். சரி, நான் பாட்டினே வந்து பார்த்தா கூப்பிட்டுக்கிறேன். ஸோ இந்த பாட்டையும் இந்த 3 ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். என்ன ப்ரோ 3 ஆப்லேயும் 4 ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஏன் 4 ஆப்லேயும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன்னா இந்த 4 ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஆட்டம் கொடுத்துருவாங்க. அந்த கோடை இந்த ஆப்பில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எக்ஸ் ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க முடியும். ஸோ அட்டாச் பண்ண முடியும். அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோன்னா நம்ம இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி ஆகணும். இவங்க வெரிஃபிகேஷன் மாதிரி இது வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கிற யூசர்ஸ் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்வேவு, சீலேண்டு, அதுக்கப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்டு இந்த மாதிரி ஆப்லாம் நான் வச்சுனே இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த சன்வேவு, சீலேண்டு ப்ளஸ் இந்த கால் பாட், இந்த பாட் வண்டி என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு சில ப்ராசஸ் வண்டி நீ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டு கொஞ்சம் ஈஸி தான். நான் எப்படி எடுக்குதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டல் போஸ்ட் லிங்க் இருக்கா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஆப்போட வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்புக்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். பேரோட தான் கொடுத்துருக்கேன். சன்வேவு, சீலேண்டு, கிரிப்டோ மார்க்கெட்டு, கால் ஃப்ளூவன்ட்டுன்னு. ஸோ கால் ஃப்ளூவன்ட் பிளாட்டுன்ற இந்த 4 ஆப்போட லிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வச்சிருந்த யூஸ் இருந்தீங்கன்னா டேரெக்டாக பண்ணிங்க. இது வரைக்கும் அது யூஸ் பண்ணாத யூஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை கிரியேட் பண்ணதுக்கு நீங்கள் அப்புறம் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். பட் வச்சுங்க, வித்ட்ரா வர வரைக்கும் வச்சுங்க. டிசம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வரப்போகுது. ஸோ வித்ட்ரா வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்பையும் நீங்கள் வச்சுருந்தா ஆகணும் கைஸ். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் இப்போ கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த 4 ஆப்பையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் சொன்ன மாதிரி தான். அது நீங்கள் எப்போ அப்படியே டேரெக்டாக கூட பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யூஸ் பண்ண யூசர்ஸ் ஜஸ்ட் இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஆப்பை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ க்ரியேட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சம்மோ அது மிஸ் ஆகிடுச்சு. மேபி யூடியூப்பில் இருக்கலாம். இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ எதுக்கு ஏன் இது அந்தளவுக்கு நான் மெயின் ஒர்க்காக விட்றேன்னா இது ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுட்டா வண்டி போதும், வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. ஏன் இது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிகிற ஸ்டேஜாக இருக்குது. கிரிப்டோ மார்க்கெட் நேற்று தான் லான்ச் ஆச்சு. வேணும்னா கிரிப்டோ மார்க்கெட்டோடய நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ் 4 ஆப்பையும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான். டாக்டர் எஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அட்ரஸ் அட்டாச் பண்ண முடியும். ஸோ சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஆப்பையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிள் தான். 4 ஆப்பையும் ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் கைஸ். ஜஸ்ட்டு சிம்பிளான ஒர்க்கு தான். அப்பயே முடிச்சுட்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் காட்டுறேன் கைஸ். இப்போ உங்களோட டாக்டர் எக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் மல்டிவேஸ் எக்ஸ் அட்ரஸ்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ரோம் பேஜுக்குள்ளே போக சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு க்ரோம் பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் ரீட் பண்ண பார்க்க விருப்பங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துனே வந்து பார்த்துங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சன்வே ஆப்போட ஒரு வெரிஃபிகேஷன் கோடாட்டம் இங்கே வைக்கிறாங்க. இந்த கோடுக்கு எங்கே போகலான்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. இதுக்காக தான் அந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ண சொன்னேன். ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் இந்த கோடு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் சன்வே ஆப்புக்குள்ளே வந்து இதுதான் என்னோட சன்வே அக்கௌண்ட்டு. இந்த ஆப்புக்குள்ளே நான் வந்துட்டேன். கீழே வந்து பாருங்கள் ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு அந்த ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுதான் கைஸ் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ப்ரொஃபைல் செக்ஷனு.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறோடனே வெரிஃபிகேஷன் கோட் ஆட்ரு இங்கே ஒன்று கொடுத்துறாங்களா, ஜஸ்ட் இது ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் என்னோடய வெரிஃபிகேஷன் கோடு. இப்போ கீழே காப்பி கோடுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த காப்பி கோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. இந்த இன்சர்ட் யுவர் பிலோ கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு மார்க் ஆஸ் ஸ்டெப் கம்ப்ளீட்னு இருக்குது பாருங்கள், ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட். ஜஸ்ட் இது ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சன்வே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கால் ஃப்ளூவெண்ட் பாட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் இது ஆப் இல்லை பாட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேம் அதே மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு கேட்பாங்க, ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இதே மாதிரி எதனா கோடு உங்களுக்கு வந்திருக்கும், காப்பி கோடு கொடுங்க. காப்பி கோடு கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு மார்க் ஆஸ் ரீட் கொடுத்துருங்க. ஸோ 4 ஆப்பு இதே மாதிரி தான் கைஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கோடு எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் கொடுத்துட்டேன். அடுத்து கிரிப்டோ கரன்சி சேம் அதே மாதிரி தான் காப்பி பண்ணிட்டு நம்ம கோட் கொடுத்துறோம். கோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தா மார்க் ஆஸ் வெரிஃபை நீங்கள் கொடுக்கணும். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிக் டிக் போட்டு வந்துடும். ஜஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் நீங்கள் எல்லா ஆப்பும் கோடு கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் ஒரு நாளைக்கு சான்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தப்பாக பண்ணாதீங்க, ஏன்னா தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மொத்த டோக்கன்ஸும் வேஸ்ட் ஆகிடும், அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த 4 நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தோன்னா ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துப்பாங்க, 10 செகண்ட் to 13 செகண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வந்து வெரிஃபை பண்ணாங்க. ஸோ நீங்களும் கரெக்டாக பார்த்து பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. இதுக்கு வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் தேவைப்படும். நான் ஆல்ரெடி இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இதுக்கு தேவைப்படணும். ஜஸ்ட் இதுக்கு மேலே காப்பி ஆப்ஷன் இருக்கா, அந்த காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் ட்விட்டர் ஆப்குள்ளே வந்துருங்க. ட்விட்டர் ஆப்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க, கீழே வந்து பாருங்கள் உங்கள் ட்விட்டர் ஆப்பில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ கலர் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் போகிற ஆப்ஷன் தான் அது. ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கைஸ். ட்விட்டர் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்விட்டர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா ஒரு வேர்ட்ஸை, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒரு பைபிட் குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கிளிக் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆஷ் போட்டு ஒன்று கிளிக் பண்ண, அது கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கேன் ரிப்ளை இருக்காருன்னு பார்த்துருங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் மேலே வந்து பாருங்கள் போஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த போஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செக்ஷனுக்குள்ளே வந்துருங்க. லெஃப்ட் சைடு 3 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோன்னே இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு பக்கத்தில் வந்து பாருங்கள் கைஸ் ஷேர் பட்டன் கொடுத்துருவாங்க. இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த காப்பி லிங்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே லிங்க்கை காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு மார்க் ஆஸ் கம்ப்ளீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி இந்த மார்க் ஆஸ் கம்ப்ளீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆகணும், அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாலோ யூ ஆன் எக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணிவிடுங்க. இது கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும். சேம் அது ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டிக் விழுந்துடும். அதே மாதிரி ஃபாலோ ஆனது கொடுத்துடணும். அதுக்கப்புறம் திரும்பி மார்க் ஆஸ் கம்ப்ளீட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் கைஸ். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு. இந்த ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே போயிடும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வெரிஃபை ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 14 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரிஃபை ஆகிடும். கேஒய்சி நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கேஒய்சி வெரிஃபை ஆகிடுச்சு. அதாவது 2வது ஸ்டெப்பும் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. தான் ஆல்மோஸ்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருங்க. கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படியே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் தெரியாமல் எடுக்க மறந்துட்டேன். அடுத்த பேஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பை மினிமைஸ் பண்ணிட்டு டெலிகிராம் ஆப்குள்ளே வந்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 பட்டன் இருக்கும், அந்த 3 பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட்டு டெலிகிராமில் செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே மேலே ஃபோன் நம்பர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் இருக்கும். அப்படி இல்லைனா கிரியேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட யூசர் நேமை. ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி வந்து காப்பி ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட யூசர் நேமை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு மார்க் ஆஸ் கம்ப்ளீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறங்க. இந்த மாதிரி வெரிஃபை டிக் வந்துடும். அதுக்கப்புறம் ஜாயின் டெலிகிராம் ஒரு 3 டெலிகிராம் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு எல்லா டெலிகிராம் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரிஃபை ஆப்ஷன் கேட்பாங்க. ஜஸ்ட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் டாஸ்க்காக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட்டு டாஸ்க்கு. இதுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் டு ஐஸ் வெயிட் லிஸ்ட் நீங்கள் ஒரு ஆப்ஷனுக்கா ஜஸ்ட்டு வெயிட் லிஸ்ட்டுன்னு அதை கிளிக் பண்ணுறேங்க.
அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க கைஸ். கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 2 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். சரி ஜஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பேஜ், அதாவது இந்த டாக்டர் எக்ஸ் ஆப் அட்ரஸ் ஆட் பண்ணுற பேஜுக்கு எப்படி போகணுன்னா, மேலே வந்து பாருங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு சிம்பிள் கொடுத்துறேன். இது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அந்த பாக்ஸ் போட்ட சிம்பிள் பக்கத்துலேயே வந்து பார்த்தா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா டாக்டர் எக்ஸ் அந்த டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் பேஜ் வந்து கிடச்சிரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். அப்படியே தான் இருக்கும் அந்த பேஜ். இப்போ வந்து மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டாக திருப்பி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ணுறேன் கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின் மார்க்கெட் ஆப்பில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ இங்கே காயின் மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணுற ஆப்ஷன் இல்லை. இது கொண்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாலோன்றத அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் டு ஐஸ் வெஸ்ட்லிட்னு இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆன் காயின் மார்க்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு பேக் வந்துடுங்க. ஃபாலோ ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டீங்கனாலே இங்கே டிக் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ அது அந்தளவுக்கு இவங்க செக் பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணுற ஆப்ஷன் தான் ஃபாலோ பண்ணிங்க. அது டிக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த மேலே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேஜுக்குள்ளே போயிடுங்க. பேஜுக்குள்ளே போயிட்டு அப்படியே பேக் வந்துடும். இல்லை இந்த இயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜுக்குள்ளே போவீங்க. இது ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, யாருக்காவது எதனா டவுட் ஆகிடும் தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஐஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்க. ஐஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஐஸ்ன்னு சர்ச் பண்ணிட்டு ஐஸ் ஓப்பன் நெட்வொர்க் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கமெண்ட்னு கீழே இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்களா, கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டுவாங்க போஸ்ட் கமெண்ட்னு. கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுறங்க, போஸ்ட் கமெண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று டைப் பண்ணிங்க. இந்த போஸ்ட் கமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி எதனா ஒன்று டைப் பண்ணணும். நைஸ் ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ யூடியூப்பில் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி நைஸ் ப்ராஜெக்ட் சூப்பர் ப்ராஜெக்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் 3 டாட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் காப்பி லிங்க்ன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு மார்க் ஆஸ் கம்ப்ளீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே அவள் தான் எல்லா ப்ராசஸும் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்போர்ட்டல் ஆப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டல் ஆப்குள்ளே போயிடுங்க. எக்ஸ்போர்ட்டல் ஆப்குள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடு அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் ஆட்டம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் இந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கரெக்டாக பார்த்து காப்பி பண்ணிங்க. மெயின் வேலெட்டு கீழே வந்து பாருங்கள் இங்கே 2 டப்பா போட்டிருக்கு பார்த்து, இது காப்பி பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர்ஸ் அட்ரஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துருச்சுன்னு காட்டுவாங்க. இப்போ நீங்கள் ஆப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ மல்டிஎக்ஸ் ஆப்போட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோ தான் கைஸ் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், பார்க்க லாங்காக தெரியும். பட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இது பண்ணி முடிச்சிடலாம் கைஸ். ஸோ எல்லோரும் கரெக்டாக பண்ணுறேங்க. இந்த ஆப்போட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இணைச்சிருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற மொத்த டோக்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு வந்துடும். இதை நம்ம காசாக மாற்றி பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், கன்ஃபார்மாக ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுட் ஆனவங்களுக்கு ஒரு ரிப்ளை ஆட்டம் போடுறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க கைஸ். இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஸ்க்கான லிங்க்கு எல்லாத்தையும் ஒன் டைம் பார்த்துருங்க. ப்ளஸ் இந்த ஆப் உங்களுக்கு ரிஜிஸ்டர்லாம் பண்ண தெரிலனா இந்த ஆப்புக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ சேம் அதே பார்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறங்க. இந்த ஒரு ஆப்புக்கான வீடியோ லிங்க் ஒன்றி தான் கொடுத்துருக்கேன். மிச்சத்துக்குலாம் ஆப் லிங்க் ஒன்றி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து கரெக்டாக பண்ணிங்க கைஸ். டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.